முகமது இப்ராஹிம் அப்படிங்கிறவங்க ஆவடி திருமுல்லை வாயிலிருந்து கேட்குறாங்க, அல்தாஃபி, நீங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தையும் அல்லது ஹதீஸையும் படித்து எப்படி ஒரு விளக்கத்தை கொடுப்பீர்களோ அதைவிட அதிகமான ஞானமும் தகுதி உள்ளவர்கள் சஹாபாக்கள். அப்படி இருக்கையில் அவர்களுடைய கருத்தை நாம் ஏன் ஏற்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக ஏற்கலாம். அதெல்லாம் ஏற்கக்கூடாது என்று சொல்லுகிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. யாருடைய கருத்தையும் யாருடைய குர்ஆனுடைய விளக்கத்தையும் ஹதீஸுடைய விளக்கத்தையும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நெருக்கமாக இருக்கிறது, விளக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் அதை ஏற்பதில் எந்த தடையும் இல்லை. என்ன சொல்றோம்னு கேட்டா, பின்பற்றுதல் என்கிற நிலைக்கு வரும் பொழுது அப்பதான் அது ஒரு கேள்விக்குறியாகுது. கருத்து விளக்கம் சொல்றது, அதை ஒப்பிட்டு பார்ப்பது, எல்லாரிடமும் அது மாதிரியான ஞானமும் இருக்கும், யாரிடமிருந்தும் பெறலாம். இவங்கள்ட்ட தான் அது, அவங்கள்ட்ட தான் அது அப்படின்னா இல்லை. அது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோட நெருங்கி இருந்தவங்க, அவங்களிடமிருந்து கூடுதலான தகவல் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமே இருக்கிறது, அதை நம்ம மறுக்கவே இல்லை. ஆனா பின்பற்றுதல் இந்த இடையில வைக்காதீங்க. அது அல்லாஹ்வும் ரசூலும்